ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த செவுத்தை எப்படி புதுசு போல மாத்தலாம்னு பார்க்கலாம். இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஆணிலாம் அடிச்சு ரொம்பவே இதுவா இருக்கு. இதுக்கு வால் ஸ்டிக்கர் ஒட்டி எப்படி அழகுபடுத்தலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம செவுத்தை கிளீன் பண்ணணும். இந்த மாதிரி ஹார்ட்வேர் ஷாப்ல கிடைக்கும். 50 ரூபாய் தான் இதோட விலை. இதை வாங்கி இதை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா இருக்க பிசிறுலாம் இதுல தேய்க்கும் போது நல்லாவே வந்துடும். அப்புறம் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டினீங்கன்னா பார்க்கவே ஷைனிங்கா அப்படியே இருக்கும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா மேடும் பள்ளமா அசிங்கமா தெரியும். இந்த மாதிரி தான் குத்துனீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா பிசிறுலாம் வந்துடும். இப்படி இது பண்ணிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பெயிண்ட் ப்ரஷ் வச்சு அது மேல தொடச்சி விட்டுக்கலாம். இல்ல ஏதாச்சும் ஒரு துணி வச்சு தொடச்சி விட்டுக்கலாம். நம்ம இன்னைக்கு இந்த ஸ்டிக்கர் தான் ஒட்ட போறோம். பாருங்க, இது 5 மீட்டர். இது மீட்டரோட விலை பாத்தீங்கன்னா 100 ருபீஸ் தான். ஆனா ஒரு ஒரு பக்கம் செவுத்துக்கு எப்படியோ ஒரு 20 மீட்டர் தான் தேவைப்படும். இதை எப்படி பிரிக்கிறதுன்னு பாருங்க. 2 கார்னர்லயும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு நீட்டா பிரிச்சுக்கோங்க. ஒரு ஓரமா செவுத்துல அப்படியே வச்சுட்டு முதல்ல விரலால அப்படியே தேய்ச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேல அந்த இடத்துல ஒரு கட்டை விரல் வச்சு அழுத்தி பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேப்பரை கீழே ரிமூவ் பண்ணிட்டே வரணும். அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே கையில கொஞ்சம் லேசா தேய்ச்சி விடுங்க. இதுக்கு நீங்க ஏதாச்சும் துணி கூட வச்சு அழுத்தி விட்டுக்கலாம். நான் வைப்பர் வச்சுதான் இதை ஒட்டணும். இது வைப்பர் வச்சு யூஸ் பண்றதுனால நம்ம ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் செவுரு ஒட்டியாச்சு. எப்படி இருக்குன்னு ஃபுல்லா நீட்டா ஒட்டியாச்சு. பார்க்கவே அழகா இருக்கு. முதல்ல இந்த ஒரு ஒரு கார்னரா முடிச்சிடலாம். இந்த இடத்துல எங்களுக்கு பீரோ இருந்துச்சு. பீரோ எடுத்து ஓரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மூலையில ஒட்டிட்டு இருக்கோம். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பீரோ தூக்கி ஓரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா செவுத்து ஒட்டிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். நீங்க கொஞ்சம் கேப் விட்டீங்கன்னா பபிள்ஸ் வரும், தூக்கிக்கிட்டே வந்துடும். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணுவாங்க. பாருங்க, நான் ஒரு கார்னர் பக்கமா ஒட்டிட்டோம். நாங்க கார்னர் ரொம்ப அழகா இருக்கு பார்க்கவே. இன்னும் வீடியோல பார்க்கறத விட நேர்ல பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க, ஓவராலா ஃபுல்லா முடிச்சாச்சு. இன்னும் கபோர்டு எல்லாம் ஒட்டணும். கபோர்டுக்கெல்லாம் வேற மாதிரி கலர் வாங்கி ஒட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் மட்டும் நாங்க அப்படியே ஒட்டிட்டோம்.